எல்லாருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மிக அற்புதமான இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் 2025 இந்த ஆண்டு முழுவதுமாக தங்களுடைய ஆற்றல் திறனை விளையாட்டுகளில் வெளிப்படுத்தி கடைசி நிகழ்வாக இந்த நாளில் கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளிக்கூடத்தினுடைய விளையாட்டு விழா 2025 நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிய போகின்றது. 4 பிரிவுகளாக 4 ஹவுசஸ். ஐயா சி.வி. ராமன் ஐயா அவர்கள் பெயர்கள்ல, சிவாஜி ஐயா அவருடைய பேர்ல, ஆரியபட்டா ஐயாவுடைய பேர்ல, ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பேர்ல 4 குழுமங்களும் கூட மிக கடுமையாக போராடி தன்னுடைய விளையாட்டு திறனை எல்லாம் வெளிப்படுத்தி நம் கண் முன்னால் கடைசி நிகழ்வாக 100 மீட்டர் மென், 100 மீட்டர் உமன், 4x100 மீட்டர் ரிலே ஃபார் மென் அண்ட் உமன் அதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இன்னும் சற்று நேரத்தில் 2025 இந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த ஹவுஸ் செட், அது ஆரியபட்டாவா, அது சி.வி. ராமன் அவர்களா, இல்ல சிவாஜி அவர்களா, இல்ல ரவீந்திரநாத் தாகூர் அவர்களா, விச் இஸ் த பெஸ்ட் அமாங் த 4 ஹவுஸ், அதை அறிவிக்க கூட இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றார்கள். மிக கடினமாக உழைத்து இந்த நேரத்திற்கு மாணவ செல்வங்கள் நம்மளை அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பெற்றோர்கள் மிக ஆர்வமாக தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய செல்வங்கள் எவ்வளவு சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்றொன்றும் கூட ஒரு குழந்தையினுடைய சோதனை, ஒரு குழுவாக எப்படி அந்த குழந்தையினுடைய ஆற்றல் திறன் வெளியே வருகிறது, தனி மனிதனாக அந்த குழந்தையினுடைய ஆற்றல் திறன் எப்படி வெளியே வருகிறது, அதே போல ஒரு குரூப்பாக ஒரு ஹவுஸாக இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆற்றல் திறன் எப்படி வெளியே வருகிறது, ஒரு போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த குழந்தை தன்னை எப்படி பக்குவப்படுத்தி இங்கே நடந்து கொள்கின்றார்கள். நேர்மையாக இந்த போட்டியில் அந்த குழந்தை விளையாடுகின்றார்களா, இல்ல குறுக்கு வழி எதையும் பின்படுத்துகின்றார்களா, இது அனைத்தையும் கூட பார்ப்பதற்கான ஒரு நேரம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பெற்றோர்களும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை கொடுப்பார்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய விருந்தினர்களும் ஒப்புகை கொடுப்பார்கள். மிகச் சிறப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் 2025 நடந்து முடிந்திருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்லியாக வேண்டும். மிகச் சிறப்பாக, நேர்மையாக, ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்மேன் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய குழுக்கெல்லாம் கௌரவம் கொடுத்து, ஆசிரியர் பெருமக்களுக்கு கௌரவம் கொடுத்து, தான் விளையாடக்கூடிய விளையாட்டுக்கும் கௌரவம் கொடுத்து, தன்னுடைய ஆசான்களுக்கு கௌரவம் கொடுத்து, பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அவர்களுக்கெல்லாம் கௌரவம் கொடுத்து இந்த மாணவ செல்வங்கள் தங்களை எல்லாம் பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுல யாருக்கு விருது கொடுப்பது? விருது 2 பேருக்கு தான் கொடுக்க முடியுங்க. ஆனா பெருமைப்படுத்தி இருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களும் கூட வெற்றியாளர்களாகத்தான் மேடையிலிருந்து நான் பார்க்கின்றேன். நான் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகச் சிறப்பாக நீங்கள் நடந்து கொண்டதற்கு, ஒரு விளையாட்டு வீரராக உங்களை பக்குவப்படுத்திக் கொண்டதற்கு, அடுத்த 25-30 ஆண்டுகள் உங்களுடைய இளமை பருவத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு இந்த நாட்டினுடைய குடிமகனாக நீங்கள் பாடுபட போவதற்கு. I take great pleasure in coming to this very prestigious school which started in 1995, running for the last 30 years with a lot of distinction. Started by a great man, Dr. R. Lakshmipati Ayya, who happens to be the president of Krishnamal Ramasubbayar School, who was awarded one of our country's highest honor last year, Padma Shri. And his able son, who himself is another great man with a sense of discipline and time management, and who happens to be secretary of this school, Dr. Ramasubbayya Avargal, who is with me in the stage, and the very excellent principal, Madam Surya Prabha Avargal, and all the wonderful teachers of this school. My special congratulations to the physical education teachers, who had shown lot of spirit, who had shown lot of dynamism, and pay my compliments to every single one of them. And the invitation the school has offered to me is very special. I have never seen a school inviting a chief guest with 779 students signing the letter and sending it to me. I felt so touched and humbled. என்னுடைய வாழ்நாளில் 779 மாணவ செல்வங்கள் ஒரு கடிதத்தில் கையெழுத்து போட்டு எங்களுடைய விளையாட்டு போட்டிக்கு நீங்கள் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் என்று அழைத்ததை எங்கேயும் நான் கேட்டதில்லை, பார்த்ததில்லை, எனக்கு அது நடந்ததும் இல்லை. அதனால் குறிப்பாக இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
மாணவ செல்வங்களே, நமக்கு தெரியும் விளையாட்டு என்பது ஒரு மனிதனிலிருந்து பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. மனிதன் எப்பொழுது பிறந்தானோ அப்பொழுதே விளையாட்டு என்பது ஆரம்பமாகிவிட்டது. அதனால ஒரு சின்ன குழந்தையை நாம் சொல்லும் பொழுது விளையாட்டு பிள்ளை என்று சொல்லுவோம். A child has to play. A child has to have motor skills. ஒரு குழந்தையும் விளையாட ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் உடல் பக்குவம் அடையும், மனது பக்குவம் அடையும். அந்த குழந்தை வாழ்க்கையில என்ன செய்தாலும் கூட அந்த விளையாட்டு என்பது அந்த குழந்தைக்கு பக்குவத்துவத்தை கொடுக்கும். அதனால்தான் மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய ஸ்கில்ல பாருங்க, மோட்டார் ஸ்கில்ல பாருங்க. நடந்து வரணும், அவங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும், விழுகாம நேரா வரணும், சில இடத்துல வளைந்து வளைந்து வரணும், தவழ்ந்து வரணும், ஒரு இடத்துல பால் எடுக்கணும், அது விஷுவலா அந்த ஆப்ஜெக்ட்ல அங்க போய் வைக்கணும். அவங்களுடைய மோட்டார் ஸ்கில்ஸை நாம டெஸ்ட் பண்றோம், அவங்களுடைய பிசிக்கல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றோம், அவங்க குழந்தையினுடைய மென்டல் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றோம். அதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு இங்கே வரும் பொழுது அந்த பந்தை உதைத்து அந்த கோல் போஸ்டுக்குள்ள போடணும். இவ்வளவு விஷயத்தை அந்த குழந்தை கிட்டத்தட்ட 6-7 விஷயங்கள் அந்த குழந்தை செய்யும் பொழுது மட்டும்தான் அந்த குழந்தை வெற்றி பெற்று வெளியே போய் அமர்றாங்க. இது ஒரு குழந்தைக்கும் இது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சாலும் கூட அதில் அவர்கள் சிறப்பாக செய்ய முடியும். இது பேசிக் ஃபண்டமெண்டல் பிலாசபி ஆஃப் லைஃப். கோஆர்டினேட்டிங் யுவர் மோட்டார் ஸ்கில்ஸ், கோஆர்டினேட்டிங் யுவர் பாடி அண்ட் மைண்ட், கோஆர்டினேட்டிங் யுவர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், கோஆர்டினேட்டிங் யுவர் ஃபுல் பாடி. அதுல ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு என்பது எல்லா குழந்தைகளையும் விளையாட வைப்பது பள்ளிக்கூடத்தினுடைய சிறப்பு. இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது குறிப்பாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், உடல் கல்வி ஆசிரியர்கள் எல்லா குழந்தையும் விளையாட வைத்திருக்கின்றார். அது சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், அது நம்முடைய பண்டை கால கலைகளாக இருக்கட்டும், சிலம்பத்திலிருந்து ஆரம்பித்து களரிப்பயத்திலிருந்து வேறு வேறு கலைகள். இன்னொரு பக்கம் ட்ரம்ஸ், அது சாதாரண வேலை இல்லைங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்கணும், சரியான முறையில் அதை ஃபாலோ பண்ணணும், எல்லாரும் சிங்க்ரோனைஸ்டா அந்த ட்ரம்ஸை கொண்டு வரணும். அது அதை தாண்டி குழு விளையாட்டுகள், அது 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ரேஸ்ல உங்களுடைய உடல் தகுதி அது. அதனால் என்னை பொறுத்தவரை விளையாட்டு துறையில கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளிக்கூடம் வெற்றி பெற்றிருப்பதாக நான் பார்க்கின்றேன். அவ்வளவு சிறப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைத்து விளையாட வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக பெற்றோர்கள் பெருமைப்பட வேண்டும். ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் நம்ம குழந்தையை விட்டிருக்கும். எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ இந்த பள்ளிக்கூடத்தில் விளையாட்டுக்கும் அதே அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. சுவாமி விவேகானந்தா அவர்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் புதிதாக இருக்கலாம். ஆனா சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லி நான் தமிழ்ல சொல்றேன். அதன் பிறகு you will understand Bhagavad Gita better with your biceps and with your muscles. You will understand the mighty genius and the mighty strength of Krishna better with a little strong blood in you. You will understand Upanishad better and the glory of Atman when your body stands firm on its feet. Playing football will take you to heaven much faster than reading Bhagavad Gita. இது சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொல்றாங்க. பகவத்கீதையை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது பைபிளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது டோரா ஜூயிஷ் கம்யூனிட்டியினுடைய ஹோலி புக், அதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பைசப்பு கொஞ்சம் மசில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது விவேகானந்தா அவங்க சொல்றாங்க. அதோடு அவர் நிற்கவில்லை, இன்னும் ஒரு படி மேல போறாங்க. உங்களுக்கு கிருஷ்ணரையும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ரத்தம் கொஞ்சம் சூடாக இருப்பதும் நல்லதுதான். அதோடு சுவாமி விவேகானந்தா அவர்கள் நிற்கல. உங்களுக்கு உபனிஷத்தும் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஆத்மனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் உடம்பு நேராக சீர்கோட்டோடு உங்கள் பாதத்தின் மீது கம்பீரமாக உடம்பு நிற்கும் பொழுது மட்டும்தான் உங்கள் ஆத்மனை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறார். அத்தோடு சுவாமி விவேகானந்தா நிற்கல, இன்னும் ஒரு படி மேல போறார். நீங்க மேல ஹெவனுக்கு போகணும், வேகமா போகணும்னா கீதையை படிக்கிறத விட ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் வேகமாக ஹெவனை நோக்கி போவீங்க அப்படிங்கிறார். சுவாமி விவேகானந்தா சொல்றாரு, நான் சொன்னா இதை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கலாம், நான் கீதையை விட கால்பந்து முக்கியம் என்று எங்கேயும் சொல்லவில்லை. சுவாமி விவேகானந்தர் இன்னும் சொல்றார். ஆனா எதற்காக சொல்லுகின்றேன் என்றால் கீதையை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பைபிளை முழுமையா புரிஞ்சுக்கணும், குரானை முழுமையா புரிஞ்சுக்கணும்னா நல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமான மனது இருந்தால் மட்டும்தான் முழுமையாக கிரகிக்க முடியுங்கிறார். அப்ப சாமி விவேகானந்தா எதற்கு அடித்தளம் போடுறாருன்னா ஆரோக்கியமான உடம்புக்கு அடித்தளம் போடுறார். அவர் இதோட நிற்கலீங்க, இன்னும் ஒரு படி மேல போறார். எனக்கு இத்தனை பேர் வேண்டவே வேண்டாம்,
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்கள் வேண்டாம், எனக்கு 100 பேர் மட்டும் வேணும். ஆனா 100 பேர்னா அவர் ஏதோ 100 பேரை கேட்கலீங்க. இந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணமால் ராமசுப்பையர் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த 100 பேர்த்த கேட்கிறார். இந்த 100 பேர்த்த எப்படி சொல்றார்? எஃகு போன்ற உடம்பு, இரும்பு போல உங்களுடைய தோல் இருக்கணும், கூர்மையான கண்கள், வேகமாக ஓடக்கூடிய ரத்தம், உங்களுடைய நரம்பு என்னுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய உடம்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய 100 பேரை தனக்கு கொடுங்க, இந்த நாட்டை நான் மாத்திரன். நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, சாமி விவேகானந்தர் கேட்டார் 100 பேர்த்த கொடுங்க இந்த நாட்டை மாத்திரன். அவர் ஏதோ 100 பேர்த்த கேட்கலீங்க, உங்களை மாதிரி 100 பேர்த்த கேட்டார். உடல் தகுதி சரியாக இருக்கக்கூடிய 100 பேர் எனக்கு கிடைக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை முழுமையாக மாற்றுவேன் என்று. எதற்காக இதையெல்லாம் உங்கள் முன்னால் நான் சொல்லுகின்றேன் என்றால், உங்களுடைய உடல் தகுதி, உங்களுடைய பிசிக்கல் ஃபிட்னஸ், உங்களுடைய மென்டல் ஃபிட்னஸ், உங்க உடம்பை எவ்வளவு பக்குவமாக தயாராக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சாமி விவேகானந்தா அவர்கள் சொன்னதை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். சில பெற்றோர்கள் நினைக்கலாம், இவ்வளவு பெரிய நாடு, 144 கோடி பேர் இருக்கும், எத்தனை குழந்தைகள் விளையாட்டுல சாதிச்சிட முடியும்? குழந்தைய கொஞ்ச நாள் விளையாட்டும், பள்ளிக்கூடத்தில் ஒரு பிடி பீரியட் இருக்கு, இல்லைன்னா நம்ம ராமசுப்பையா கோச்சுக்குவாரு, இல்லைன்னா பிடி மாஸ்டர் கோச்சுக்குவாங்க, அதுக்காக ஒரு பீரியட் விளையாட்டும். கொஞ்சம் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் வந்தோடனே கோச்சிங் கிளாஸ்ல போட்டுருவோம், ஃபுல் டைம் கோச்சிங் போட்டுருவோம். 11வது 12வதுல விளையாட்டுனா என்னன்னே காட்டாம முழுமையாக கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல போட்டா வர்ற மார்க்கு நமக்கு ஒரு ரேங்க்னாச்சு கிடைக்கும், ஆனா விளையாட்டுல வாங்குற மெடலை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பெற்றோர்கள் நினைக்கலாம், கேட்கலாம். அதனால இந்த அன்பு பெற்றோர்களுக்கு அவர்களுடைய மகனாக, அவர்களுடைய சகோதரனாக இந்த கருத்தை அவர்கள் முன்னால் வைப்பதை என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு நாம பார்த்தோங்க, இந்த குழுவெல்லாம் பார்த்தோம், இந்த குழந்தைகள் எவ்வளவு அற்புதமாக எத்தனை பிரச்சனைகள்ல இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள அவங்க சமாளிச்சு இன்னைக்கு சரி பண்ணிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. ஒரு 4x100 மீட்டர் ரிலே ரேஸ் ஓடுறாங்க, அந்த குழந்தைய தீர்மானம் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கணும், செகண்ட் யார் ஆரம்பிக்கணும், தேர்ட் யார் வரணும், ஃபோர்த் யார் முடிக்கணும். ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இஸ் நாட் நெசசரிலி ஃபர்ஸ்ட். வேகமாக ஓடக்கூடிய மாணவன் கண்டிப்பா முதல்ல வரப்போவதில்லை, 4வது வரப்போவதில்லை, வரலாம். அதையே அந்த டீம் கேப்டன் யோசிக்கிறார், யாரை எங்க நிக்க வைக்கலாம். அதே போல நம்முடைய பிரின்சிபல் மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு ஹவுஸ் கேப்டனா இருக்கிறாங்க, ஒரு கால்பந்தாட்ட விளையாட்டு டீம் இருக்கு, யார ஃபுட்பாலா போடலாம், யார கோலியா போடலாம், யார லெப்ட் பேக்கப் ஆட வைக்கலாம், ரைட் யாரு, சென்டர் ஃபார்வர்டு யாரு, டிஃபென்ஸ் யார ஆட விடலாம். ஒரு மாணவன் இது போன்ற விளையாட்டு மைதானத்தில் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கான விடைகளை தேடி விளையாட்டு மைதானத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளுகின்றார். நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி ஒரு பிரச்சனையை டாக்கிள் பண்ண, 4 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தாலும் கூட பக்குவமா எப்படி சரி பண்றது. ஒரு டீமுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது ஒருவருடைய ஈகோவை கூட பிரச்சனை இல்லாம சமாளித்து எப்படி கொண்டு போறது. இது ஒரு விளையாட்டு போட்டியில் இருக்கக்கூடிய தலைமை பண்பு இருக்கக்கூடிய கேப்டனுக்கு முக்கியம். ஆனா எல்லாரும் கேப்டன் ஆக முடியாது. அதுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் நமக்கு இன்னைக்கு காட்டுறாங்க. அந்த மார்ச் ஃபர்ஸ்ட்ல முன்னாடி போறது ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். ஆனா அந்த குழந்தைகளுடைய கமாண்டை கேட்டுட்டு அத்தனை குழந்தைங்க பின்னாடி போறாங்க. அப்ப அந்த கேப்டன் மட்டும் முக்கியமா, அவருக்கு மட்டும் விருந்து கொடுத்து அவார்டு கொடுத்து ஓ சூப்பர் இவர் தான் கேப்டன் அனுப்பிச்சிடலாமா? அந்த குழந்தைகள் முக்கியம் இல்லையா? ஒரு நல்ல சிப்பாய் மட்டும்தான் வருங்காலத்தில் நல்ல ஒரு ராணுவ தளபதியாக வர முடியும். Only a person who can obey to a command, only that person is worthy of giving a command in the future. அந்த மார்ச் ஃபர்ஸ்ட்ல வர்றாங்க விளையாட்டு போட்டிகள்ல, ஒருவர் சொல்லக்கூடிய கமாண்ட கேட்டு கருத்தை கேட்டு நடந்து கொள்பவர்கள் மட்டும்தான் வருங்காலத்துல அவர்கள் கமாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவர்கள் வந்து அமர்வார். இது ஒரு பேசிக்ஸ். நம்ம ஒரு மார்ச் பாஸ்ட்ங்கிறது பேசிக். இது கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நேஷனல் போலீஸ் அகாடமி, அங்க போய் இதே போல நாங்கள் எல்லாம் இதே மாதிரி பண்ணணும். அது படிப்படியாக ஆர்மியில் இதே மாதிரி. ஏன்னா அங்க கமாண்ட மட்டும் கேட்டு ஃபாலோ பண்ணணும். அங்க நீ லெப்ட் சொன்ன லெப்ட் போக மாட்டேன், நான் ரைட்டு தான் போவேன். நீ சென்டர்னு சொன்ன நான் சென்டர் போக மாட்டேன், பேக் தான் போவேன். நீ யாரு சென்டர்னு சொல்றக்கு? அங்கெல்லாம் பேச்சுக்கு இடமில்லை. ஒரு டீம் இது போன்ற விளையாட்டு மைதானத்துல ஒரு குரூப் ஆக்டிவிட்டியில ஒரு மார்ச் பாஸ்ட்ல மட்டும்தான் ஒரு டீமை உருவாக்க முடியும். அப்பதான் பின்னாடி இருக்கிற குழந்தைக்கு நாளைக்கு வாய்ப்பு கிடைத்து அந்த டீமை லீட் பண்ணி முன்னாடி வரும் பொழுது பின்னாடி இருந்த பொழுது என்ன பிரச்சனைகள் என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு தலைவனாக முன்னாடி இருந்து இயக்க முடியும். அதையும் மிகச்சிறப்பாக இங்கே செய்திருக்கின்றார்கள். அதனால் பெற்றோர்களை பொறுத்தவரை அந்த குழந்தைகள் எவ்வளவு படித்தாலும் வருங்காலத்தில் பெரிய ஒரு மனிதர்களாக வர வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு அடிப்படை விளையாட்டு பேசிக் ஸ்போர்ட்ஸ் அந்த குழந்தை கண்டிப்பா இருக்கணும்.
இன்னைக்கு இந்தியா ஒரு விளையாட்டு நாடாக மாற ஆரம்பித்திருக்கின்றோம். ஸ்போர்ட்டிங் பவர். இன்னைக்கு உலக நாடுகள் வரிசையில நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விளையாட்டுல ஒரு பெயர் வாங்க ஆரம்பித்திருக்கின்றோம். எல்லோரும் நம்ம பார்க்கிறாங்க. நீங்க நம்முடைய ஒலிம்பிக் போட்டிகளை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு 2028 அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க இருக்கிறது. 2032 ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன்ல ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கிறது. 2036 இந்தியாவிலே ஒலிம்பிக் போட்டியை நடத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முனைப்பாக களத்தில் இறங்கி இருக்கின்றார். அப்பனா நம்முடைய சமகாலத்துல இத்தனை ஆண்டுகளாக 1900 கடந்த 125 ஆண்டுகளாக இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படவில்லை. அது 2036 இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட வேண்டும் என்று முழு நாடாக நாம் இறங்கி இருக்கின்றோம். குழந்தை செல்வங்கள், நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசுக்கு 11 வயசை நீங்க கூட்டி பார்த்துங்க, ஆட் பண்ணி. In 11 years from now, in 2036, in high probability Olympic Games will be conducted in our country. அதுல சில பேர் நீங்க பங்கேற்கலாம், சில பேர் அதுல மெடல் வாங்கலாம், சில பேர் அந்த நாட்டுக்கு பெருமை தேடி கொடுக்கலாம். இன்னைக்கு நம்ம அதற்கு தயாராகிட்டு இருக்கோம். ஒலிம்பிக் போட்டியில மெடலே வாங்காத ஒரு நாடு என்றிருந்த நிலைமையை மாற்றி ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய நாடாக நாம் முன்னேறி இருக்கின்றோம். சாதாரண முன்னேற்றம் கிடையாது. பெற்றோர்களுக்கு அந்த வலி புரியும், அவர்களுக்கு இந்த ஆற்றாமை புரியும். எப்படி இருந்த பாரதம் இன்று எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுடைய காலகட்டத்தில் உலகத்தில் ஒரு பெருமை மிகுந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதுவும் ஒரு சாதாரண வேலை இல்லை. அன்பு குழந்தைகளே, இன்னைக்கு ஏதோ பள்ளிக்கூடத்துல கிரவுண்ட்ல நாம் விளையாடக்கூடிய விளையாட்டு என்பது நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துல உங்களை கொண்டு சென்று விட வேண்டும் என்றால் நீங்க சில விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதையும் உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். குழந்தைங்க எத்தனை பேர் இங்க ஒலிம்பிக் போட்டி எல்லாம் பார்த்திருக்கிறீங்க? கை தூக்க முடியுமா? Children in front of me, I've seen some Olympic event in a TV. டிவியில் நான் ஒரு ஒலிம்பிக் ஈவென்ட் பார்த்தேன். ஓகே, many people have seen. அதே போல பெற்றோர்களும் டிவியில ஒலிம்பிக் ஈவென்ட் பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ஒலிம்பிக் போட்டி எடுத்து உங்க முன்னாடி வைக்கிற ஸ்விம்மிங் ஈவென்ட், நீச்சல். நீச்சல் மிக முக்கியம். இன்னைக்கு எப்படி நீங்க 100 மீட்டர் ரேஸ் ஓடுனீங்களோ, ஒரு ஐகானிக் ஈவென்ட். எல்லா ஸ்போர்ட்ஸ் மீட்லயும் 100 மீட்டர் ரேஸ் எல்லாம் பார்ப்பாங்க, யாரு ஜெயிச்சாங்கன்னு பார்ப்பாங்க. அதுபோல ஸ்விம்மிங்ல ஐகானிக் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல், 50 மீட்டர் ஸ்விம் பண்ணணும், ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம் பண்ணணும். அது ஐகானிக் ஈவென்ட். இந்த வருஷம் 2024 பாரிஸ்ல 8 பேர் தான் ஃபைனலுக்கு வர முடியும். நீங்க 8 பேர் மாதிரி தான் 8 பேர் ஃபைனல்ல ஸ்விம் பண்ணாங்க. அந்த 8 பேருடைய டைமிங்கை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. அந்த ஃபைனல்ஸ் 8 people 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம்மிங். ஃபர்ஸ்ட் வந்தவர் ஆஸ்திரேலியாக்காரர் கேமரூன் மெக்கிவாய். ஃபர்ஸ்ட் வந்தவர் 21.25 செகண்ட். செகண்ட் வந்தவர் 21.3 செகண்ட். தேர்ட் வந்தவர் 21.56 செகண்ட். ஃபோர்த் வந்தவர் 21.58 செகண்ட். ஃபிஃப்த் வந்தவர் 21.59 செகண்ட். சிக்ஸ்த் வந்தவர் 21.61 செகண்ட். செவன்த் வந்தவர் 21.62 செகண்ட். எய்த் வந்தவர் 21.64 செகண்ட். அப்ப என்னங்க, அந்த விளையாட்டு போட்டி ஒலிம்பிக்ல கடைசி 8 பேரு யாரு ஃபைனல்ஸ் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே 21 செகண்ட்ல இருந்து 22 செகண்டுக்குள்ள இருக்காங்க. மெஷர்மெண்ட் மைக்ரோ செகண்ட்ல நடக்குது. யாருக்கு தங்க பதக்கம் கொடுக்க வேண்டும் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஒலிம்பிக்ஸ்ல மைக்ரோ செகண்ட்ல மெஷர் பண்ணி தங்க பதக்கம் கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவர் 21.25, செகண்ட் வந்தவர் 21.30. அப்ப நீங்க 0.05 செகண்ட்ஸ் கம்மியா வந்திருக்கீங்க தங்க பதக்கம். மூணாவது வந்தவருக்கும் நாலாவது வந்தவருக்கும் 0.02 செகண்ட், நாலாவது வந்தவருக்கும் அஞ்சாவது வந்தவருக்கும் 0.01, ஆறாவது வந்ததுக்கும் ஏழாவது வந்ததுக்கும் 0.01. எதுக்காக இது சொல்றாங்க? திஸ் இஸ் கால்ட் எக்ஸலன்ஸ். வாழ்க்கையினுடைய உச்சம் என்பது ஒரு ஒலிம்பிக் போட்டி. அதே போல உங்களுடைய வாழ்க்கை விளையாட்டுல உச்சத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில உச்சம் நீங்க செய்யக்கூடிய ஒரு வேலையும். அதனால் நீங்கள் விளையாடுவது முக்கியம் இல்ல, அது முக்கியம். அந்த விளையாட்டை இன்னும் திறனாக விளையாடுவது அடுத்த முக்கியத்துவம். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா, இன்னும் கொஞ்சம் டெடிகேட்டடா, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு அதன் பிறகு நீங்க இதில் எக்ஸல் பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய மூச்சு, பேச்சு, தூக்கம் எல்லாம் நீங்க செய்யற வேலையின் மீது ஒரே ஒரு சிங்கிள் மைண்டட் போக்கஸா இருக்கணும். அவங்க மட்டும்தான் ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல் வாங்க முடியுது. இன்னைக்கு நீங்க ரிசர்ச் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கணும்னா 1,00,000 பேர் அந்த ஸ்போர்ட்டை கீழே ஆடினாத்தான் அந்த பிரமிட் எஃபெக்ட்ல 1,00,000 பேர் ஆடக்கூடியதுல ஒரு மனிதன் கீழே இருந்து
மேல போய் ஒலிம்பிக் கோல்டு வாங்குறான். 1,00,000 பேர் அந்த கேம் கீழே ஆடணும். அந்த 1,00,000 பேர்ல இருந்து மேல ஒருத்தர் போறாங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு கடினம் அது. அதே நேரத்தில் இன்னொன்னு புரிஞ்சுக்கிறீங்க, சில பேசிக் விஷயங்களை சரியான முறையில செஞ்சோம் அப்படின்னா அதை எளிதாக செய்து விடலாம். என்னுடைய அன்பான அறிவுரை உங்கள் அனைவருக்கும், ஃபர்ஸ்ட் விஷயம், எதை செய்தாலும் லைஃப்ல டெடிகேட்டடா நீங்க செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய ஃபர்ஸ்ட் விஷயம். இத்தனை பேர் இருக்காங்க, மேடையின் மீது இருக்கிறவங்க மட்டும்தான் பெரிய ஆள் கிடையாது. அந்த லைன் கோடு யாரு போட்டாங்களோ எங்களை விட பெரிய ஆட்கள் அந்த லைன் போட்டாங்க இல்லைங்களா, அந்த சாக் வச்சு லைன் போட்டாங்க இல்லைங்களா, they are the most important people in this crowd. They are the most important. அவங்க நேரா ஒரு கோடு போடலனா எப்படி நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்ல விளையாண்டுருப்பீங்க? they are the most important. ஆனா நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. அந்த லைனை போட்ட அந்த மனிதர், ஆணோ பெண்ணோ, இங்க இருக்கிற யாரோ அக்காவோ அண்ணனோ, அவர் டெடிகேட்டடா நேரா இந்த லைனை நான் போடுவேன் அப்படின்னு போட்டனாலதான் இன்னைக்கு இந்த விளையாட்டே நடந்துச்சு. உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் பின்னாடி இருந்து வேலை செய்திருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரும் டெடிகேட்டடா உங்க வேலையை செஞ்சனாலதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு நம்முடைய ஊர்ல நிறைய ஈகோ வந்துருச்சு. பெரியாள், சின்னாள், யூ ஆர் a big man, I am a small man. You have big car, I have a small car. You have big house, I have a small house. You have lot of money in the bank balance, I have small money in the bank balance. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். விளையாட்டு மட்டும்தான் நீங்கள் சமம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆல் ஆஃப் யூ ஆர் ஈக்குவல். ஒரு கிரவுண்டுக்கு வந்த பிறகு பணக்காரன், ஏழை, சமுதாயம், ஜாதி, மதம் எதுவும் கிடையாது. இந்த கிரவுண்டு நீங்க, உங்க காலு, உங்க கை, உங்க மனது. முதல் விஷயத்தை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது டெடிகேஷன். எதை செய்தாலும் முழு மனதோடு நீங்கள் அதை செய்ய வேண்டும். அது மட்டும்தான் வெற்றிக்கான ஒரு அறிகுறி. இரண்டாவது, எதை செய்தாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நேர்மையா செய்யறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க இந்த குழந்தைங்க எல்லாம் வந்தாங்க, நீங்க வளைஞ்சு ஓடணும்னா வளைஞ்சுதான் ஓடணும். அது நேரா ஓடுனீங்கன்னா ஒரு செகண்ட் கிடைக்கும், அது பிரயோஜனம் இல்லை. குமிஞ்சு போகணும்னா சில இடத்துல நீங்க குமிஞ்சுதான் போகணும், தவழ்ந்துதான் வரணும் அந்த இடத்துல. அதனால் அன்பு சொந்தங்களே, மாணவ செல்வங்களே, do it with honesty and ethics. நேர்மையா ஹானஸ்டா செஞ்சு நீங்க தோத்தாலும் கூட என்னை பொறுத்தவரை நீங்கள் தங்கப்பரிசு வென்றதாகத்தான் அர்த்தம். அது எப்பவுமே விட்டுறாது. லைஃப்ல அந்த டெம்டேஷன் வரும், ஷார்ட்கட் எடுக்கிற டெம்டேஷன் வரும். எல்லாரும் ஜெயிப்பாங்க, நீங்க ஜெயிப்பாம இருப்பீங்க. அந்த டெம்டேஷன் வரும், ஷார்ட்கட் இடத்துல எடுக்காது. do it with a sense of purpose, dedication. நேர்மையா செய். மூன்றாவது, விளையாட்டுல கர்வம், ஈகோ வரவே கூடாது. நான் சில இடத்துல இந்த கேள்வி கேட்பேன், உங்க முன்னாடியும் கேட்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 100 மீட்டர்ல வந்தவங்க கொஞ்சம் கை தூக்கம் பார்க்கலாம். 3 பேர் வந்தீங்களே, 100 மீட்டர் கோல்டு, சில்வர், பிரான்ஸ். கொஞ்சம் எதிர்க்க முடியுங்களா நீங்க? ஓகே, 3 பேர் வந்தீங்க. ஓகே, சூப்பர். அவங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்க 100 மீட்டர்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்திருக்காங்க. சூப்பர், உட்கார்ந்துங்க ராஜா, வாழ்த்துக்கள். இதுல ஃபர்ஸ்ட் வந்த பையன் எங்க நிப்பாருங்க? ஃபர்ஸ்ட் வந்த பாப்பா எங்க நிப்பாங்க? அந்த போடியம்ல மேல இருக்கும், ஃபர்ஸ்ட் எழுதி இருப்பாங்க. அது மேல போய் அவர் தான் கம்பீரமா மேல நிப்பாங்க. செகண்ட் வந்தவர் கீழே இருப்பாரு, தேர்ட் வந்தவர் இன்னும் கொஞ்சம் கீழே இருப்பாரு, மூன்றாவது வந்தவர். நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கிறேன், முதல்ல வந்தவரை ஏன் நீங்க உயர்த்தப்பட்ட ஒரு விஷயத்து மேல நிக்க வைக்கிறீங்க? என்ன காரணம்? குழந்தைங்க சொல்லுவாங்க, சார் ஃபர்ஸ்ட் வந்தார் சார், அவர் தான் ஃபர்ஸ்ட். அப்ப நேர்மையா என்ன பண்ணணும்? 1, 2, 3ல ஃபர்ஸ்ட் போடியம் மேல இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்தவரை மேல நிக்க வச்சிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் வந்தவரை மேல நிக்க வைக்கிறோமா, வேற ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்த குழந்தை யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க தான் அதிகமா குனிஞ்சு மெடலை வாங்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. The person who came first, he has to bend more to get a medal. தேர்ட் வந்தவங்க அந்த அளவுக்கு குனிஞ்சு அந்த மெடலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன, எதுக்கு நம்ம செய்யறோம்? முதல்ல வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு கர்வம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்க குனிஞ்சு அந்த மெடலை வாங்குறாங்க. அதனால இந்த விளையாட்டு போட்டியில வென்றவர்கள் தோத்தவர்கள் எதுவும் கிடையாதுங்க. இன்னைக்கு போட்டி வச்சனால சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, நாளைக்கு போட்டி வச்சா இன்னும் சில பேர் ஜெயிப்பாங்க. ஆனால் ஜெயித்தவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆனால் ஜெயித்து விட்டோம் என்கின்ற கர்வம் வேண்டாம். ஜெயிப்போம், ஜெயித்துக் கொண்டிருப்போம் என்கின்ற பணிவு வரட்டும். தோற்றவர்களுக்கு நாம் இன்னைக்கு மெடல் வாங்கல அப்படிங்கிற மனசுல சலனம் வேண்டாம். நாளை நம்முடையது, நாளை இதே ஈவெண்ட் நடந்தா என்னை தயார்படுத்தி கொண்டு அதில் வெற்றி பெறுவேன் என்கின்ற மன தைரியம் உங்களுக்கு வரட்டும் என்று இந்த போட்டியில் பங்கேற்ற எல்லா மாணவ செல்வங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்தவரை மூன்றாவது முக்கிய விஷயம் தானே, ஸ்போர்ட் வில் டீச் யூ ஈகோ ஷுட் கோ அவுட் ஆஃப் த டோர். விளையாட்டு மட்டும்தான் உங்களுக்கு ஈகோ இருக்கக்கூடாது என்கின்ற விஷயத்தை விளையாட்டு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். நான்காவது மிக முக்கியமானது, உங்க லைஃப் லாங்
ஃபுல்லா லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு கம்பேனியன் ஒரு ஸ்போர்ட். இன்னைக்கு கிரிக்கெட் ஆடுங்க, ஃபுட்பால் ஆடுங்க, கேரம் ஆடுங்க, யோகா பண்ணுங்க, நிறைய டிஸ்பிளே பண்ணுங்க. உங்க வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு விளையாட்டு உங்களோட வந்துகிட்டே இருக்கணும். அதை நீங்க பர்சியூ பண்ணணும். நீங்க அதை எப்பவுமே விளையாடணும். நீங்க எவ்வளவு பிஸி ஆனாலும் நேரம் எடுத்து அந்த விளையாட்டை விளையாண்டு பழகணும். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இன்னைக்கு இந்தியால மிக கடுமையாக உழைக்கின்றார். நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹஸ் டு டிராவல், அன்டைம்ல போகணும். ஒரு ரஷ்யாக்கு போறாரு அப்படின்னா ஹவர் டிஃபரன்ஸ் வேற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திரும்ப டெல்லி வர்றாரு, மறுபடியும் இன்னொரு கண்ட்ரிக்கு போறாரு. ஒரு முறை அவரோட பேசி கொண்டிருந்த பொழுது நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி நிறைய ஊருக்கு டிராவல் பண்றீங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக, அப்ப உங்க உடம்புல அவ்வளவு அசதி வரும், இந்த டைம் ஜோன் டிஃபரன்ஸ்னால உங்க உடம்பே கெட்டு போயிருமே. அவர் என்கிட்ட சொன்னார், அண்ணாமலை எங்க போயிட்டு வந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சிருவேன். 1 மணி நேரம் எனக்கான ஒரு விளையாட்டு வச்சிருக்கேன், ஸ்குவாஷ். அந்த விளையாட்டை எல்லா நாளும் எந்த ஊர்ல எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் 1 hour என்னோட ஸ்குவாஷை நான் விளையாடுறேன். எங்க போனாலும் என்னுடைய பையில நான் ட்ரெஸ் பேக் பண்றேன்னா இல்லையோ, என்னுடைய ஸ்குவாஷ் பேட்டை நான் பேக் பண்ணுவேன். ஸ்குவாஷ் பேட் உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் மாதிரி ஒரு இண்டோர்ல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. சோ இன்னைக்கு என்ன, எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் ஒரு விளையாட்டு என்பது அவங்க கூடவே வருது. எங்க போனாலும் அந்த விளையாட்டை கூட எடுத்துட்டு போறாங்க. அதை 1 மணி நேரம் அவங்க ஆடிட்டாங்கன்னா அவங்க பாடி ஃபிட்டா இருக்கு, அவங்க மைண்ட் ஃபிட்டா இருக்கு, அவங்க மத்த வேலையை பார்த்துக்கலாம். அதனால இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், நான் டிராமாட்டிஸ்ட் ஆவேன், நான் சினிமா டைரக்டர் ஆவேன், சினிமா நடிகர் ஆவேன், மியூசிக் பிளே, என்ன நீங்க ஆனாலும் அந்த 1 மணி நேரம் விளையாட்டு என்பதை விட்டு விடாதீர்கள். அதற்கு இந்த பள்ளி கூட உங்களுக்கு அச்சாணி போடும். What the school is trying to do through a sports day is, it is teaching you, learn a sport, keep that sport, allow that sport to travel with you through your lifetime. கடைசி வரைக்கும் அந்த ஸ்போர்ட் உங்களோடு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளையாட்டு போட்டி, இவ்வளவு பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் இது சாதாரண வேலை இல்லைங்க. லிசனிங் எவ்வளவு வேலை செஞ்சு பாரு. லிசனிங் கேட்கணும், அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அதை கோஆர்டினேட் பண்ண உங்களுக்குள்ள. அதை நீங்க கோஆர்டினேட் பண்றது மட்டுமல்ல, அதுல ஒரு சிங்க்ரோனைஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும். இது லைஃப்ல எப்பவுமே முக்கியங்க. நீங்க என்ன வேலை செஞ்சா, டாக்டர், ஒரு நல்ல டாக்டர் நமக்கு பிரயோஜனமே இல்லைங்க. ஒரு டீமா குழுவா இருக்கிற நல்ல டாக்டர் தான் நமக்கு பிரயோஜனம். ஒரே ஒரு ராணுவ வீரர் பிரயோஜனம் இல்ல, குழுவா இருக்கக்கூடிய ராணுவ வீரர் தான் பிரயோஜனம். ஆனால் எங்க போனாலும் கூட இந்த டீம் ஒர்க் இஸ் வெரி ஃபண்டமெண்டல் டு யுவர் சக்சஸ். அது எங்க போனாலும் யூ ஹேவ் டு லிசன் டு a command, to an instruction, you have to communicate, you have to synchronize. அவங்க சொல்றதை நீங்க synchronize பண்ணணும். மூணாவது குவாலிஃபைடு அவுட்புட்டா நீங்க கொடுக்கணும். அது இன்னைக்கு எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க. லைஃப்ல நீங்க என்ன ஆனாலும் இந்த 3 விஷயத்தை உங்க கூடவே வரணும். இதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இருட்டி கொண்டிருக்கிறது. நேற்று பாத்தீங்கன்னா இதே நேரத்துக்கு மதுரையில இந்த பகுதியில கனமான மழை. இன்னைக்கு அதே 4 மணிக்கு சுட்டரிக்கக்கூடிய வெயில். 2 விஷயத்தையும் கூட பாக்குறீங்க. அதேதான் உங்க வாழ்க்கையும். ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கீழே போற மாதிரி இருக்கும். ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும், ஒரு நாள் சோகமா இருக்கும். எல்லா நாளும் சூரியனா இருந்தா என்னப்பா சூரியன் வேற வேலையால எப்ப பார்த்தாலும் சூரியனா வர்றாரு. எல்லா நாளும் மழையா பெஞ்சா என்னப்பா எப்ப பார்த்தாலும் மழையா பெய்யறாரு, வேற வேலையே இல்லை. ஒரு நாள் சூரியனும் ஒரு நாள் மழையும் வரும் பொழுது மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவம் நமக்கு புரியும். அதே மாதிரி குட் டேஸ், பேட் டேஸ், ஹாப்பி டேஸ், சேட் டேஸ், உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் ஸ்போர்ட்டை விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா ஆல் டேஸ் will look equal to you. எல்லா நாளும் நல்ல நாளா உங்களுக்கு இருக்கும். இதனுடைய கடைசி அறிவுரை. காரணம், இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ரொம்ப நேரம் அறிவுரை சொன்னா கோவம் வந்துருது அவங்களுக்கு. ஆனா இந்த பள்ளிக்கூட குழந்தைகள் வேறு மாதிரி. ஜென்சி கிட்ஸாக இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்த சில தவறுகள், சில நல்லதை வச்சு உங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்றோம். அதை நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல விஷயத்தை நீங்க ஏத்துக்குங்க. ஸ்போர்ட்டை பர்சியூ பண்ணுங்க. ஈகோ இல்லாம வாழுங்க. ஹம்பிளா இருங்க. நம்ம எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போக போவதில்லை. எவ்வளவு மெடல் வாங்கினாலும் மேல போகும்போது மெடலை கழட்டி வச்சுட்டு தான் மேல போகணும். சாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக மனது வலிமையாக இருக்கும். மனது வலிமையாக இருக்கும் பொழுது உங்களுடைய கீதை எளிமையாக உங்களுக்கு புரியும். அதையெல்லாம் நீங்க செய்யணும். மற்றும் ஒரு முறை மேடையிலிருந்து மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மிகச் சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியிலே பங்கேற்ற எல்லா குழந்தைகளுக்கும், டான்ஸ் ஆனவங்களுக்கு, ட்ரம்ஸ் பண்ணவங்களுக்கு, சிலம்பாட்டம் ஆடினவங்களுக்கு, 100 மீட்டர் ரேஸ் ஓடினவங்களுக்கு, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு,
எல்லா குரூப் ஆக்டிவிட்டி பண்ணாங்க. நீங்கள் எல்லோருமே இன்னைக்கு ஹீரோஸ் தான். நீங்க எல்லோருமே யூ டிசர்வ் a biggest applause from our side. நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டனை கொடுக்கணும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு. இதுல பெஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்கீங்க, விருதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜெயிச்சவங்க கொண்டாடுவங்க, விருது கிடைக்காதவங்க அடுத்த வருஷம் பக்குவப்படுத்திக்கிட்டு இன்னும் கடுமையாக உழைத்து அந்த விருதை வாங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். 2036 ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் நடக்கும் பொழுது நூற்றுக்கணக்கான பதக்கங்களை குவிப்பதற்கு நீங்கள் தயாராக உடம்பை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவும் நடக்கட்டும் என்று சொல்லி மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் பை த பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஆஃப் தி ஸ்கூல். அவங்க எவ்வளவு அற்புதமா பண்றாங்கன்னு மேடையில இருந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அதை அத்தாரிட்டி நான் சொன்னேன், சார் நான் எத்தனையோ ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஆனா இந்த பள்ளியினுடைய பிஇடி டீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் பிரீட். இவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவ்வளவு விஷயத்த குழந்தைகளை செய்ய வைக்கிறாங்கன்னா இந்த பிஇடி டீச்சர்ஸ்க்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய கைத்தட்டு நம்முடைய பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஹிந்த்.